சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே கபிலன் வந்துருந்தாங்க. அப்போ கபிலன் ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து சொல்கிறாங்க, இப்படி சூரிய நாராயணனோட கதையை முடிக்கணும்னு சொல்லவும் அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சூரியன் நாராயணன் இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே அவங்களுக்கு கொடுக்குற ஆக்சிஜன் மாஸ்க்கை அவங்க எடுத்து விடுறாங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்த்தோம்னா அந்த டோரை திறக்கும் போது அவங்க அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் அங்கேருந்து தப்பிச்சு போகவும் உடனே இவங்க சிவாவும் அயலியும் உள்ளே ஓடி வராங்க. வந்ததுமே அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை மாட்டி விடவும் அப்போ சூரிய நாராயணன் கண் முழிச்சிருந்தாங்க. அப்போ சிவா அயலிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அயலி, இது யாரோ சரி பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடோடி போகவும் அப்போ கபிலன்னா அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. கபிலன் பார்த்தோம்னா அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் இதை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக சிவாவுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவா வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு அயலி கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரிக்கு கபிலன் தான் இதை பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக சிவா சூரிய நாராயண மாமா கிட்ட அவங்க பேசவும் அப்போ அவங்க கண் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுமே சிவா அயல் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே அவங்க சூரிய நாராயண்கிட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாமா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் தான் எல்லாம் உண்மையாக அடங்கியிருக்குது, அதில் தான் நான் அந்த வீட்டு வாரிசுங்கிறத உண்மையை நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கும்போது உடனே சூரிய நாராயணன் பார்த்தோம்னா அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கபிலன் ஒளிஞ்சு நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு சிவா, நீ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்த, அங்கே நீ போனேன்னா பெர்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்பா அம்மாவோட பேர் இருக்கும், அந்த ஒரு ஆதாரமே உனக்கு போகிற அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சிவா அயலி கிட்ட சொல்கிறாங்க, அயலி நீ இங்கே இரு மாமா பக்கத்தில், ஏன்னா திரும்பவும் மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே அயலியும் சரி சிவா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த விஷயத்த கபிலன் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது சிவா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் அங்கே போனதுமே இந்த விஷயத்தை பற்றி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே இது பழைய ரெக்கார்டு, அதனால கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டை அவங்க எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே இந்தாங்க நீங்கள் கேட்டது அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டில் அவங்களுடைய அப்பா அம்மா பேர் உதய பெருமாளும் அவங்க அம்மா பேரும் இருக்கவும் இந்த ஒரு ஆதாரம் எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கபிலன் பின்னாடியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ சிவா கையில் அந்த பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கவும் கபிலன் அதை பிடுங்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சிவா துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் கபிலன் அதை வாங்கிட்டு போகவும் சிவா கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, எனக்கு இருந்த ஒரே ஆதாரத்தை கபிலன் வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கபிலன் பார்த்தோம்னா இது இருந்தால் தானே நீ இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்லி நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு அதை நெருப்பு வச்சு அப்படியே கொளுத்திருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிவா அதிர்ச்சி அடையவும் கபிலன் அவ்வளோதான், இனிமேலும் நீ யாருமே இல்லாத ஒரு ஆள் தான், உன்னால் நம்மளும் என்னமும் பண்ண முடியாது, நீ இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அப்போ அயல் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன சிவா என்னாச்சுது, அந்த பெர்த் சர்டிஃபிகேட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவங்க கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இது கேட்டதுமே அயல் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிவா நீங்கள் சொல்கிறீங்க, அதுதானே உங்கள்கிட்ட இருந்த ஒரே ஆதாரம், இப்போ அதையும் கபிலன் வாங்கிட்டு போயிட்டான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அயலையும் அதிர்ச்சி அடையவும் ஆமா அயலி, எனக்கு கிடைச்ச ஒரே ஆதாரத்தை நான் கோட்டை விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுக்கோ தெரியல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, இப்போவும் நான் யாரும் இல்லாத ஒரு ஆளாக நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்படியே கதறி அலறதை பார்த்துட்டு அயலி சிவா நீங்கள் எதுக்கு அழாதீங்க, நான் இருக்கும்போது அப்படிங்கும்போது என்ன அயலி சொல்கிற, நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஆதாரத்தையும் நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல, இப்போ நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதும் கிடையாது, சூரிய மாமாவும் திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா அழுதுகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க சிவா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே சிவா கேட்குறாங்க, எங்கே அயலி போகிற அப்படிங்கும்போது எங்கே நீங்கள் தொலைச்சிங்களோ அதே இடத்துக்கு தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அப்படியே ஆவேசத்தோட அயலை அழைச்சிட்டு போறாங்க. அங்க பார்த்தோம்னா இந்திராணியோட வீட்டுக்கு தான் வரவும் உடனே அங்க கபிலன் செல்வன் ஆகிக்கிட்ட சொல்றாங்க, அம்மா நம்மள் எதுக்குமே கவலைப்படாதம்மா, அந்த சிவாவும் அயலியும் மூட்டை முடிச்செல்லாம் கெட்டிக்கிட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு போகிறது உறுதியாகி போச்சு அப்படிங்கும்போது என்ன கபிலா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம்மா, அதனால நீ எதை பற்றி நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ செல்வனாகி கபிலன் ஏதோ செஞ்சுட்டு வந்துட்டான், அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சிவாவும் அயலியும் இந்த வீட்டை விட்டு போகிறது உறுதியாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும்
அப்போ சிவாவும் அயலி வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அயலி வந்து கபிலா கபிலான்னு சொல்லி கத்தவும் உடனே வந்து அயலியோட குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கபிலன் வந்து வராங்க. என்ன எதுக்காக இப்போ வந்து என் பேரை வந்து ஏழை விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து அயலி வந்து கபிலன் கிட்ட போகிறாங்க. போனதுமே பலார்னு வந்து கபிலன் போட்டு அடிக்கவும் இந்த சத்தம் கேட்டு ரித்திகாவும் செல்வன் நாயும் ஓடோடி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனை நீ கை நீட்டி அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா கேட்கவும் அப்போ அதே மாதிரிக்கு செல்வன் நாயே கேட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து அயலி சொல்கிறாங்க, உன் பையன் பண்ணின வேலைக்கு அவனை அடிச்சிட்டு இருக்கிறதோட நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டீர் அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இப்போ கபிலன் வந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சத்தம் கேட்டு இந்திராணியும் வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது பிரச்சனை பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கு 2 பேரும் வந்திருக்காங்களே, இவங்களால தானே அந்த குடும்பத்துக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் அப்படின்னு செல்வநாயகி கோபத்தோட சொல்லவும் உடனே இந்திராணி வந்து அயலி கிட்ட கேட்குறாங்க. அயலி என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் கபிலனை போட்டு இவ வந்து அடின்னு அடிக்கிறா, இவளுக்கு என் பையன் அடிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து அயலி கிட்ட கேட்குறாங்க, என்ன அயலி எதுக்காக தேவையில்லாமல் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அன்னைக்கு என்னன்னா என் மருமக ரித்திகாவை போட்டு அடிச்சா அவள் கதையை முடிக்கிறதுக்காக வந்தா, இப்போ என்னன்னா வந்தது வராதுமா என் பையனை போட்டு அடிக்கிறா, இங்க பாரு இந்திராணி இதெல்லாம் நீ கொடுக்குற தைரியத்துல தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க அயலி எதுக்காக இப்படி தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே செல்வநாயகி சொல்றாங்க, இதுக்கு தான் நான் சொன்னேன் இவங்க 2 பேரையும் அன்னைக்கே நீ வீட்டை விட்டு நீ அனுப்பிவிட்டேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு, ஆனால் நீ தான் தேவையில்லாம இவங்களுக்காக சொல்லிக்கிட்டு பறிஞ்சு பேசிக்கிட்டு இவங்களுக்காக 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அதுதான் முடிஞ்சு போகுதுல்ல, இன்னுமே எதுக்காக அந்த வீட்டில் இவங்க இருக்கணும், ஒழுங்க மரியாதை இவங்களை அந்த வீட்டை விட்டு போக சொல்லு அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து இந்திராணி வந்து சொல்றாங்க, அயலி நீ கபிலனை அடிச்சிருக்கிறன்னா கண்டிப்பா காரணம் இல்லாமல் இருக்காது, என்ன காரணம்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன இந்திராணி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னன்னா அவகிட்ட காரணம் கேட்டுட்டு இருக்கிற, அவங்க 2 பேரையும் ஒழுங்கு மரியாதை இப்பவுமே வீட்டை விட்டு போக சொல்ல அப்படிங்கும்போது சித்தி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கபிலனை அயலை அடிச்சிருக்கான்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது, அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கவும் அப்போ செல்வநாயகி வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் கபிலன் வந்து தன்னுடைய கண்ணத்தை அப்படியே தடவிட்டு அவங்களும் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க நீ நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு அயலி நான் உனக்காக தான் கேட்டுட்டு இருக்கிற, நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி வந்து சொல்றாங்க, சிவாவோட அப்பா அம்மா யாருங்கிற உண்மையை வந்து சிவா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே செல்வநாயகி அதிர்ச்சியோட கபிலனை பார்க்கும்போது கபிலனும் ஆமாங்கிற மாதிரிக்கு தலையசைக்கிறாங்க. அப்போ ரித்திகா வந்து முழிச்சிட்டு இருக்கிறாங்க, என்னது சிவா வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது என்ன கதைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே இந்திராணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ அதுக்கு என்ன அயலி அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து தன்னுடைய மாமா சூரிய பிரகாசை பார்த்துட்டாரு. சூரிய நாராயணன் வந்து இந்த மாதிரிக்கு அவரை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது இப்படி ஒரு விபதை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்திராணி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் இப்போதான் வந்து தூக்கத்திலேருந்து முழிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கதையை முடிக்கிறதுக்காகவும் ஒருத்தர் வந்தாரு. ஆனாலும் எப்படியும் நாங்கள் காப்பாற்றிட்டோம். அதுக்கு பிறகு அவங்க சிவாவோட அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் பெர்த் சர்டிஃபிகேட் சிவாவோடது இருக்குது, அதை போய் வாங்கிக்க சொன்னார். சிவாவும் அதை வாங்கினாரு. ஆனால் அந்த கபிலன் வந்து அதை இப்படி கிழிச்சு போட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. கிழிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் நெருப்பு வச்சு கொளுத்தி போட்டுட்டான், அந்த ஆதாரமே இல்லாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே இந்திராணியோட ஒட்டுமொத்த கோபம் கபிலன் பக்கம் திரும்புது. அடுத்ததான் இதை கேட்டுட்டு இருக்கிற ரித்திகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.